மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார். மேடம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, நொய்டால நிக்கின்னு ஒரு பெண் வந்து 28 வயது பெண் வந்து வரதட்சணை கொடுமைக்காக உயிரோட எரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இத பற்றிய லேட்டஸ்ட் தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் யாரெல்லாம் அந்த சேனல் ஏவி நெல்லை மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நானே சொல்லிட்டேன் சார். ஸோ விஷயத்துக்கு போகலாம். ஆக்சுவலா நொய்டால வந்து இப்போ ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அக்காவும் தங்கச்சியையும் ஒரே வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து நல்ல பெரிய பணக்காரங்க. அந்த பொண்ணுங்க வீட்டுல மாப்பிள்ளை வீட்லயும் கொஞ்சம் வசதி தான். ஏன்னா அந்த மளிகை கடை அது இதெல்லாம் வச்சிருக்காங்க, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து அக்காவன் தங்கச்சிக்கு வந்து ஃபேஷன் அண்ட் டெக்னாலஜில வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையுமே ஒரே வீட்டுல கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த கேர்ள்ஸ் வீட்டுல கொஞ்சம் நல்ல வசதி, அதே மாதிரி பசங்க வீட்லயும் ஓரளவு வசதி தான். ஸோ பார்த்துதான் ஒரே வீட்டுல அக்காவும் தங்கச்சியும் கட்டி கொடுக்கணும்னா பாருங்களேன். சோ ஃபேமிலி எல்லாம் பிடிச்சு போய் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் ஃபேஷன் டெக்னாலஜில நல்ல இன்ட்ரெஸ்ட். இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் அதெல்லாம் முடிச்சு அக்கா வந்து பியூட்டிஷியனா இருக்காங்க. அவங்க வந்து வச்சு ரன் பண்ணிட்டு நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. சோ இத பார்த்து தங்கச்சிக்கும் ஆசை வந்துட்டு, இந்த மாதிரி நம்மளும் ஷைன் பண்ணணும், நம்ம ஏன் படிச்சுட்டு நம்மளோட லைஃபை வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து மாப்பிள்ளை சைட்ல அந்த அளவுலாம் இல்ல, வருமானம் வந்து அந்த அளவுக்கு வீட்டுக்கு கொடுத்தாதானே ஒரு பொம்பளை வெளியே போய் வேலை செய்யாம வீட்டுல பாத்துக்கணும்னு நினைப்பா. வருமானம் வந்து போதிய அளவு அவங்க கொடுக்கல. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, சோ நம்மள நம்பி ஒரு 4 காசு வந்தாதான் நமக்கு மதிப்பு. அப்படி இப்போ உள்ள பெண்கள் எல்லாமே அப்படித்தானே சார். யாரு வீட்டுல இருக்கா சொல்லுங்க? படிச்சு முடிச்சுட்டு யாருமே வீட்டுல கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க தொழிலுக்கு போகதான் செய்யறாங்க, அவங்கவுங்க படிப்புக்கு ஏற்ற தொழில். சோ அதனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை நீங்க பாக்கலாம். அதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனையா இருந்திருக்கா மேடம்? ஆமா, அதுதான் ஒரு கான்ஃபிளிக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி மீடியால எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க அக்கா தங்கச்சி. அதாவது ஆமா, அது இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் 2 பேரும் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுவும் மோர் தென் 50,000 to 1 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இன்ஸ்டாகிராம்லயே அவங்களுக்கு. சோ அதுல கொஞ்சம் இஷ்யூ வந்திருக்கு. பொதுவா பேசிக்கா ஆம்பளைங்களுக்கு வர்றது தானே சார். அந்த மாதிரி நீ வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது, பப்ளிக்கா நீ வந்து இதாக கூடாது, எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட். அதுதான் பேசிக் கான்ஃபிளிக்டே வந்திருக்கு அவங்களுக்குள்ள. இந்த மாதிரி நீ வந்து போக கூடாது வெளியே, அது மட்டும் இல்ல இந்த தொழில் நீ பண்ணக்கூடாது, வீட்டுல இருந்து எங்களுக்கு சமைச்சு போடு. நாங்க இந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கிராசரி ஷாப் வச்சிருக்கோம் கீழே. ஆக்சுவலா அவங்க வீடு எப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே ஷாப்பு மேல வீடு, அதுக்கு மேல பார்லர். சோ அதனால அப்படிதான் வச்சு ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அவங்க அக்கா வந்து நல்ல வருமானம் இது பண்ண உடனே இவங்களுக்கும் தங்கச்சிக்கும் அவங்க அக்கா தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. 8 lakh சம்திங் அவங்க அக்கா தான் இன்வெஸ்ட் பண்ணி, தங்கச்சியும் நீயும் என் கூட ரன் பண்ணு, நம்ம 2 பேரும் இப்ப சோசியல் மீடியால நல்லா ட்ரெண்டிங்கா இருக்கு, அதுல வந்து போட்டோம்னா நமக்கு பிசினஸ் நல்லா பிளரிஷ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் அவங்க போட்டிருக்காங்க. இத பார்த்துட்டு இந்த 2 ஆம்பளைங்களும் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து மீடியாக்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே நீங்க இது பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தொழில் இருந்தா தானே நீங்க மீடியாவுக்கு போவீங்க, இந்த தொழிலே நீங்க பார்க்க கூடாது, பேசாம வீட்டுல சமைச்சு போட்டு எங்களையே எங்க அம்மா அப்பாவையும் பாத்துக்கணும், அதான் உங்க வேலை, குடும்பமா நாங்க அதான் உங்களை கெட்டியிருக்கோம், எங்க சொல்ற கேட்டுதான் நீங்க நடக்கணும், இல்லன்னா நடக்கிறது வேற அப்படின்ன உடனே இது படிச்ச பொண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இன்டெலிஜென்டானதுங்க, உலக அறிவுலாம் தெரிஞ்ச பொண்ணுங்க. அப்ப என்ன சொல்லிருக்கு, பதிலுக்கு பதில் ஆர்கியூ பண்ணிருக்கு. இந்த மாதிரி நாங்கெல்லாம் இது பண்ண முடியாது, நாங்க ஏன் அவங்களுக்கு இது பண்ணணும், நாங்களும் சம்பாதிக்க தானே செய்யறோம், எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க, நாங்க அப்படி என்ன தப்பான வழியிலயா போறோம், நாங்க குடும்பத்துக்கு தானே சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்கியூ பண்ணதுல அந்த மாதிரி நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த 2 பொண்ணுங்களோட ஃபேமிலியுமே நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி. அது மட்டும் இல்ல, அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அந்த பொண்ணுங்களோட அப்பா வந்து இப்ப பென்ஸ் கார் ஏதோ வாங்கியிருக்காராம். சோ அதனால உங்க அப்பனுக்கு இந்த வயசுல எதுக்கு பென்ஸ் காரு, அதை நமக்கு கொடுக்க சொல்லு, 2 பிள்ளைங்களையும் நான் எங்க குடும்பத்துல தானே கட்டி கொடுத்துருக்காரு, அப்ப காரை கொண்டு வீட்டு முன்னாடி விட சொல்லு, நம்ம தான் யூஸ் பண்ணணும் அதை, அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணிருக்கானுங்க. சோ இது வந்து பேசிக்கா எல்லா வீட்லயும் மருமகன்கள் கேக்குறதுதான், பதிலுக்கு மனைவிமார்கள் திட்டுறதுதான். சோ பதிலுக்கு பதில் ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. நீங்க என்ன பெருசா என்ன கிழிக்கிறீங்க, உங்களுக்கு பென்ஸ் காரை கொண்டு வந்து கொடுக்க, அப்படி இப்படின்னு பதிலுக்கு ஆர்கியூ பண்ண ரெண்டு வகையிலயும் கான்ஃபிளிக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பையனோட அம்மாவும் கூட சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் இல்ல, அவங்க என்ன கொடுத்தாங்க, மூத்த பொண்ணுக்கே ஒண்ணும் கொடுக்கல, 2வது பொண்ணுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, அதனால நகை பணம் எல்லாம் கொண்டு வர சொல்லு, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இப்படி எல்லாரும் டார்ச்சர் பண்ணி அவங்களோட ஃபேமிலியா சேர்ந்து, அவங்களோட அண்ணன், ஹஸ்பண்டு, அவங்க மாமனார் மாமியார் எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி
இந்த மாதிரி உயிரோட எரிச்சி கொண்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, எரிச்சி கொண்டுட்டு அவ சூசைட் பண்ணிட்டா அப்படின்னு அந்த ஆளு இன்ஸ்டால எல்லாம் சீன் போட்டிருக்காரு, இந்த சோக பாட்டெல்லாம் போட்டு. சோ அதுக்கப்புறவுதான் அந்த வீடியோவை பார்த்துதான் அவங்க அந்த பொண்ணோட அக்கா இருக்காங்கல்ல, அவங்கதான் இது வந்து தற்கொலை இல்ல கொலை அப்படின்னு சாட்சி இது பண்ணிருக்காங்க, விட்னஸா அவங்க அக்கா. அதுவும் வந்து இந்த அக்கரன்ஸ் வந்து நடந்தது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு நடந்திருக்கு மேடம். சோ அதுக்கப்புறம் வந்து 72 hours வந்து இவங்க மேல எந்த ஒரு ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. சோ அதுக்கப்புறம் இவங்க அக்கா வந்து ஒரு வீடியோ இத மாதிரி முன்னாடி எல்லாம் என் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நடந்திருக்க வச்சிருக்கேன்னு சொல்லி வீடியோ போஸ்ட் பண்ண உடனே தான் அவங்க மேல சந்தேகத்தின் பார்வையில வழக்கு பதியப்பட்டிருக்கு. சோ அதுக்கப்புறம் தான் இந்த 4 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சாட்சி சொல்லியிருக்கான், எங்க அம்மாவை இவங்க தான் எரிச்சாங்க, உயிரோட எரிச்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சாட்சி சொல்லியிருக்கான். இப்ப அதுதான் ஒரு பெரிய பேசு பொருளா ஆயிடுச்சு. சோ இந்த 72 hours வந்து எதுக்காக மேடம் இவங்க மேல ஆக்ஷன் எடுக்காததுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஆக்ஷன் ஏன் எடுக்கல அப்படின்னா, அந்த கிரைம் வந்து அவங்க சூசைடுன்னு அவங்க நம்ப வச்சிருக்காங்க எல்லாரையும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லேடிய ஏன் அரெஸ்ட் பண்ணீங்க, அந்த ஆளோட அம்மாவை ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு ஒரு கேங் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்குதா வீட்டு முன்னாடி. ஆமா, வீட்டு முன்னாடி நிறைய பேர் வந்து. சோ நான் என்ன சொல்ல வரேன், அந்த அக்கரன்ஸ் வந்து கிரைம் நடந்ததை வந்து இவங்க வந்து சூசைட் அப்படின்னு ஃபேமிலியா சேர்ந்து சொல்லும் போது என்ன நினைப்பாங்க மத்தவங்க, இந்த மாதிரி அவசரப்பட்டு அவளே மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சுக்கிட்டா இல்ல அவளே மேல தீ வச்சுக்கிட்டா அப்படின்னு. இப்போ இந்த வழக்க பொறுத்தளவுல இது வந்து ஒரு கொலை அப்படிங்கறத வந்து எல்லாருமே சொல்றாங்க. அவங்க அந்த நிக்கியோட அக்காவா இருக்கட்டும், அவங்க குடும்பமா இருக்கட்டும், அதை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இதுல வந்து இது தற்கொலை தான் அப்படின்னு தான் போலீஸ் வந்து லோக்கல் போலீஸ் வந்து முடிவெடுத்திருக்காங்க. இது 72 மணி நேரமா இவங்க மேல எந்த ஒரு கேஸுமே பதிவு பண்ணல. சோ இதுல என்ன காரணத்துக்காக போலீஸ் வந்து இவங்க மேல கொலை வழக்கு பதிவு பண்ணாம இருந்திருப்பாங்க மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு வந்து லோக்கல்ல பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த கேஸை வந்து ஒரு மர்டர் கேஸை வந்து சூசைடா மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ல அவங்க பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏரியால வந்து இப்ப அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணதுக்கே அந்த ஏரியால நிறைய பேரு கோஷம் போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு அந்த ஏரியால அவங்க ஃபேமிலிக்கு. அதனால போலீஸ்காரங்க கிட்ட மேபி போலீஸ்க்கு எல்லாம் தெரியாமலாம் இருக்காதுங்க. அது எப்படி இதே மாதிரிதான் ஒரு கொலை வழக்கா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சிருக்காங்க, எரிச்சிட்டு சூசைடுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இப்போ அந்த பொண்ணு நின்னுட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துச்சு அப்படின்னா உள்ளங்கால் வந்து எரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த கால் வந்து இப்படி இருக்கும் போது அதுல படுறதுக்கு வாய்ப்பு இல்ல, மண்ணெண்ணெய் எரியறதுக்கு வாய்ப்பு இல்ல அந்த அளவு. ஆனா இதே இது அந்த பொண்ணை கொன்னுட்டோ இல்ல அடிச்சு கீழே தள்ளி மேல மண்ணெண்ணெய் ஊத்தும் போது அந்த உள்ளங்கால முதற்கொண்டு எல்லா பாடி பார்ட்ஸ் எல்லாம் எரிஞ்சிருக்கும். சோ அதை வச்சு ஒரு கேஸ்ல சூசைட வந்து மர்டர்ன்னு சொல்லி கன்விக்ட் பண்ணாங்க. சோ அந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் தெரியாம இருக்காது. இது வந்து அவங்க லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால அது மட்டும் இல்ல, இந்த விஷயம் எப்படி 2-3 நாளைக்கு அப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி அவங்க மேல புகார் கொடுக்கணும் அப்படின்னா, எப்படி மர்டர் கேஸா மாறுச்சு அப்படின்னா, இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட், உமன் ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, மகளிர் சங்கம், அவங்க இவங்க எல்லாருமே, சோ அவங்க எல்லாம் திரண்டு கொஸ்டின் பண்ணி அது எப்படி, ஏன்னா அவங்க அக்கா வந்து அந்த வீடியோவும் காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை சித்திரவதை பண்ண வீடியோ. அதனால எனக்கு இந்த மரணத்துல டவுட் இருக்குன்னு அவங்க சொல்லி இவங்க எல்லாம் கொஸ்டின் பண்ணி தான் இது வந்து சூசைட் கேஸ் வந்து மர்டர் கேஸா மாறி இருக்கு. இப்போ எஃப்ஐஆர் போட்டு அவங்க ஃபேமிலியில வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த ஆள. மத்த எல்லாரும் கொஞ்சம் அப்ஸ்காண்டுன்னு கேள்விப்பட்டோம். சோ அவருமே அப்ஸ்காண்ட் தான். அவரை பிடிக்க போகும்போது போலீஸோட பிஸ்டல் எடுத்து போலீஸையே இது பண்ணாராம், மிரட்டினாராம். அப்புறம் என்ன ஒரு போலீஸ் அவரோட கால்ல முட்டியில சுட்டுதான் பிடிச்சாங்களாம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் என்ன சொல்ல, ஏற்கனவே அந்த கிரிமினல் ஆக்டிவிஸ்டான குடும்பம் தான் சொல்றாங்க, கொஞ்சம் லோக்கல் இன்ஃப்ளூயன்ஸும் நிறைய இருக்கான். அதனால அந்த பொண்ணுங்க வந்து இப்படி மாட்டிட்டு படாத பாடுபட்டு இல்ல. அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து நடந்த விஷயத்துல வந்து லோக்கல் பஞ்சாயத்து மூலியமா 2-3 தடவை வந்து பேசி சால்வ் பண்ணிருக்காங்களாம். அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் பஞ்சாயத்து, அவங்க ஊர்ல உள்ள பஞ்சாயத்து இந்த பொண்ணுங்களை தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து இத மாதிரி கடை நடத்தக்கூடாது, இன்ஸ்டாகிராம்ல இத மாதிரி போஸ்ட் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இல்ல இந்த காலத்துல, நவீன காலத்துல இந்த மாதிரி எல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா மேடம்? இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியும் சார். நீங்க எந்த காலத்துல இருந்தாலும் கல்யாணம்ங்கிறது கல்யாணம் தான், அதுக்குன்னு கோட்பாடுகள் வந்து கோட்பாடுகள் தான். எல்லாருமே மாடர்ன் டெக்னாலஜிக்கு வர முடியாது. சில ட்ரெடிஷ்னலா அவங்களோட கஸ்டம் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அது மட்டும் இல்ல,
நீங்க வந்து அதாவது எல்லா ஹஸ்பண்டுமே டேக் இட் ஃபார் கிராண்டடா விட்டுற மாட்டாங்க. மேடம் இப்போ இந்த காலத்துல வந்து இப்போ நம்ம 2025ல இருக்கோம். ஸோ இந்த காலத்துல இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடக்கூடாது, ஃபேஸ்புக் யூஸ் பண்ணக்கூடாது, மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, வீட்ல நீ முடங்கியே கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு அபிப்பிராயம் வந்து இன்னும் அவங்க மனசுல இன்னும் ஊறி போய் கிடக்குதா? அதான் சார் அவங்க வந்து என்ன சொல்றது படிப்பறிவு இல்லாதவங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்க. இப்போ உள்ள மாடர்ன் இல்ல ஆனா வந்து அவன் வந்து நல்லா படிச்சவன், வழக்கறிஞர்னு வேற சொல்றாங்க மேடம். ஆமா அட்வொகேட். அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜில இப்படி எல்லாமா இருப்பாங்க. அந்த மாதிரி டார்ச்சர் பண்றது இப்போலாம் உலகம் எவ்வளவு இதாயிடுச்சு. நம்ம என்ன பேஜர்ல இருந்து சாரி ஃபேக்ஸ்ல இருந்து பேஜர்ல இருந்து மொபைல் போன், டச் போன், அந்த மாதிரி ரெவல்யூஷனரியா நிறைய இன்வென்ஷன் வந்தது. நம்ம மாடர்ன் டெக்னாலஜி எப்படி வந்து மகளிரை வந்து ஒரு சிறப்பா ஒரு இதுல வைக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நீங்க அதுல போஸ்ட் பண்ணக்கூடாது, இதுல அவங்களோட தொழில் காண்டி தானே பண்றாங்க. ஏன்னா சும்மா ஃபேஷன் ஷோவா போயிட்டு வந்தாங்க. அவங்களோட பிரைடல் மேக்கப்புக்கு அவங்களோட கஸ்டமரை கிளைண்ட வச்சு அவங்க பண்றது இப்ப எல்லாரும் ஒரு அதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம் சார். நீங்க போனை திறந்தாலே 1008 இது வருது. அந்த மாதிரி அவங்க திறமைய வச்சு சம்பாதிக்கதான் செய்யறாங்க போன்ல. சோ இத வந்து ஒரு பெருசா ஆக்கி ஆக்சுவலா அவங்களோட மோட்டிவ்னா அந்த டவுரி தான் சார். அத வந்து கேட்டிருக்காங்க. இல்ல இவங்க இப்போதைக்கெல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. அதனால இப்படி அப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் உங்களை, நீ அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது ஆன பொண்ணுன்னு சொல்லி அவங்கள ஓவரா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த பொண்ணை அப்படி வம்பா எரிச்சு கொண்டுட்டாங்க ஃபேமிலியா சேர்ந்து. சோ இதெல்லாம் ரொம்ப கொடூரமான விஷயம். இப்பதான் ஒவ்வொரு கேஸா நம்ம கண்ணுக்கு வந்து 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 பேசி முடிக்க என்ன பாருங்க. இப்பதான் ரீசெண்டா அந்த ரித்தனியா விஷயத்துல பெயில் கிடைச்சதை பேசணும். அதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம். என்ன ரித்தனியா அந்த ஒரு அழகு பொண்ணு வரதட்சணை கொடுமையால தற்கொலை பண்ணிடுச்சு. ஸோ அதுவே அந்த சோகமே இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு போகல. இப்போ இந்த பொண்ணை எரிச்சு கொண்டிருக்காங்க. அது இன்னும் ஒரு பெரிய கொடுமையா இருக்குது மேடம். அதுவும் மேடம் இப்போ வந்து இந்த கேஸை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க இனிமே எப்படி தண்டனை பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஆமா சார், பிரச்சனை சென்சிட்டிவ் ஆயிட்டுல. கண்டிப்பா அவங்க வந்து இந்த டவுரி இஷ்யூ, டவுரி ப்ராகிபிஷன் அது மட்டும் இல்ல மர்டர் கேஸ் இது. கண்டிப்பா அவங்க ஃபேமிலியா எவிடன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணாங்கன்னா தண்டனை பெறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. இந்த மாதிரி அவங்களுக்கு லோக்கல்ல நல்ல ஒரு ஃபெமிலியரான ஆளு, இந்த மாதிரி கொஞ்சம் பொலிட்டிக்கல் சப்போர்ட்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதன் அடிப்படையில லூப் ஹோல் ஏதாவது இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனா மேக்சிமம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு கொடூரமான விஷயத்துக்கு வந்து தண்டனை கிடைக்காமலாம் யாரும் விட மாட்டாங்க. நம்மளோட சோசியல் ஆக்டிவிஸ்ட தான் சொல்றேன். இந்த மாதர் சங்கம் அது இதெல்லாம் இருக்குல்ல, சோ அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா தண்டனை கிடைக்கதான். இப்போ வந்து இதுல வந்து உமன் வெல்ஃபேர், ஹியூமன் ரைட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டாங்க. ஆமா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் தான் அவங்களும் இன்னைக்கு வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா அவங்களுடைய போராட்டங்கள்னாலதான் இந்த 4 பேரும் அரெஸ்ட் ஆனது. 72 hours அவங்க வந்து இதை வந்து சூசைடுன்னு வந்து போலீஸ் வந்து க்ளோஸ் பண்றதா தான் இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இது எல்லாமே இதானது. இப்போ இந்த கேஸை பொறுத்தளவுல வரதட்சணைக்காக இது கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னெல்லாம் கேட்டாங்க, எதனால இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு தீவிரமாச்சு? இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே ஸ்கார்பியோ கார் கொடுத்துருக்காங்க. 30 லட்சம் ரூபாய் கார் கொடுத்துருக்காங்க. அவரு வந்து மளிகை கடையில தான் இருக்காரு, மருமக 2 பேரும். சோ அதனால அவங்களுக்குலாம் அதே பெருசுதான். இருந்தாலும் சரி ஒரு நல்ல வசதியான குடும்பம், நம்ம கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து இப்ப ரீசெண்டா அவங்க மாமனார் வந்து பென்ஸ் கார் எடுத்துட்டாராம். பிரச்சனையே அதுலதான் தொடங்கியிருக்கு. எப்படி உங்க அப்பா இந்த வயசான காலத்துல உங்க அப்பாக்கு பென்ஸ் கார் தேவையா, நான் ஸ்கார்பியோ ஓட்டணுமா, ஒழுங்கா அந்த காரை இங்க வந்து விட சொல்லு, அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பொண்ணுங்க தானே, அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த பொண்ணுங்களுக்கு தான். ஏமா கொஞ்ச நாள் கழியட்டும், கொஞ்சம் நான் வந்து பைசா சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஆளுக்கு ஒவ்வொரு வீடு நான் செட்டில் பண்ணிடுறேன் பையன் வளர்றதுக்குள்ள, அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இவனுக்கு அதை பொறுக்க முடியாம, அவ்வளவு நாள்லாம் பொறுக்க முடியாது, இப்பவே கேஷா கொடுத்துட சொல்லு அதெல்லாம் சொல்லி ஓவரா ஏர்ச் பண்ணி இந்த மாதிரி இப்ப பிரச்சனை. அந்த பொண்ணு உயிர் போற அளவுக்கு ஆயிடுச்சு பிரச்சனை. உயிரோட எரிக்கிற அளவுக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இந்த சட்டத்தை பத்தி நினைக்கலையா, இல்லைன்னா நமக்கு தண்டனை கிடைக்குங்கிறத நினைக்கலையா, எப்படி இந்த ஒரு கொடூர செயல்ல எப்படி ஈடுபடுறாங்க? அதான் சார் எனக்குமே தெரியல, எப்படி இப்படி ஒரு கொடூரனா மாற முடியுது. ஒருத்தங்களை வந்து உயிரோட
கொளுத்துறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அவங்க வந்து அலற சத்தம் அது இதெல்லாம் எப்படி அவங்க துடிக்கிறதெல்லாம் அப்போ வந்து அந்த அளவுக்கு கொடூர மனசு படைச்சவங்களா என்ன? ஃபேமிலியா சேர்ந்து பண்ணிருக்காங்க பாருங்களேன். இப்போ அந்த ஹஸ்பண்ட் பண்ணிருந்தா கூட அவன் ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு அடிக்ஷன் எதுலயாவது ட்ரக் அடிக்ஷன் அப்படி இப்படி நிறைய கேள்விப்படுறோம்ல, அந்த மாதிரி பண்ணிருக்கான். இது ஃபேமிலியா அவங்க மாமனாரு மாமியாரு 2 பசங்க 4 பேர் சேர்ந்து எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுவே அந்த சின்ன பையன் அந்த பொண்ணோட பையன் 7 வயசு பையன் அவன் சாட்சி சொல்லிதான் தெரிய வந்திருக்கு கொளுத்தி தான் கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால இது டாலரேட் பண்ணவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. எப்படிதான் இவனுங்களுக்கு எல்லாம் இப்படி மனசு வருதோமா? அந்த இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி இந்த பூபாலன் கேஸ், கைய உடைச்சேன், காலை திருக்குனேன், கழுத்தை திருக்குனேன், அந்த மாதிரி எப்படி இப்படி மூர்க்கத்தனமா நடக்க முடியுதுன்னு புரியவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பிடிக்கலையா தயவு செய்து அதை விட்டு ஒதுக்கிருங்க, டிவோர்ஸ் பண்ணிருங்க. யாரு உங்களை அந்த வாழ்க்கையில தொங்கிட்டு வாழ சொல்றா? இப்போ உள்ள காலத்துல எல்லாம் டிவோர்ஸ்லாம் ரொம்ப ஈஸி சார். டக்குன்னு பிடிக்கலையா ஒத்து வரலையா இது பண்ணி போய்கிட்டே இருங்க. ஏன் மத்தவங்க லைஃப டிஸ்டர்ப் பண்றீங்க? இந்த மாதிரி மூர்க்கத்தனமா தாக்குறானுங்க. இப்ப பாருங்க டிவோர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியா சர்வசாதாரணமா போயிட்டு நம்மளோட குடும்ப நல நீதிமன்றத்துல பாருங்க அவ்வளோ ஜெகஜோதியா நிக்கி மக்கள் கேட்டா டிவோர்ஸ். ஏமா புருஷன் சத்தமா கொரட்டை விட்டா கூட டிவோர்ஸ் பண்றாங்க இந்த காலத்துல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த பொண்ணு 9 வருஷமா அந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு தானே இருந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குங்க. ஏன் அவன் வந்து ரொம்ப ஒரு சைக்கோ மாதிரியா அந்த அவளோட ஹஸ்பண்ட் எப்படின்னா அவன் வீட்டுக்குள்ள வரும்போதே ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சு நின்று மரியாதை கொடுக்கணுமா. பெரிய மன்னர் பரம்பரை, ஒரு பெரிய மண்ணாங்கட்டி பரம்பரை இல்ல, அதனால அந்த மரியாதை எல்லாம் எதிர்பார்த்திருக்காங்க. அதாவது ரொம்ப ரொம்ப அப்படி என்ன சொல்றது ட்ரெடிஷ்னல் பேஸ்டா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஓவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கான். சோ அந்த மாதிரி அவன் இருந்திருக்கானா? இந்த மாதிரி காட்டு மிராண்டியா இருந்துகிட்டு பொண்டாட்டிக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறான், இப்படி இப்படி இருக்கணும் அப்படி அப்படி இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவனை பத்தி பேசினாலே அவ்வளவு கோபமா வருதுங்க. எப்படிதான் இவ்வளவு நாள் இந்த பொண்ணு டாலரேட் பண்ணிட்டு இருந்ததுன்னே தெரியல. நமக்கே அவ்வளவு ஆவேசம் வருது. பிடிக்கலையா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நான் அந்த ரித்தன்யா வழக்குலயும் இதைதான் சொன்னேன். நம்மளோட இது ரீசெண்டா அந்த பூபாலன் வழக்குலயும் அந்த லேடி அவ்வளவு அடி வாங்கிட்டு அப்படி ஒரு விஷயம் தேவையே இல்லை லைஃப்ல. இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து லைஃபுக்கு ரிஸ்க் எடுத்து வாழணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு முடியுதா? எப்படியும் இந்த காலத்துல பெண்கள்லாம் படிக்காமலாம் இல்ல. எங்க படிக்கலனா கூட சுய தொழில் இருக்குல்லாங்க. படிக்காத பெண்கள் கூட பீடி சுத்துறது, வீட்டு வேலை பாக்குறதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில் இருக்குல்ல. இல்ல இப்போ இந்த வழக்கையே வந்து பார்த்த அளவுல மேடம், இந்த பொண்ணு வந்து சுய தொழில் பண்ணிருக்குல்ல, பண்ணதுனாலதானே பிரச்சனையே. அதுக்கே ஒரு இடையூறா இருந்திருக்கான்ல. சோ இதுல இந்த பொண்ணு மேல என்ன மேடம் தப்பு இருக்கு? சில சைக்கோ எப்படி இருக்கும்னா பொண்டாட்டி வந்து வேலைக்கு போயிடக்கூடாது, வீட்டுல சமைச்சு மட்டும் போடணும், இந்த மாதிரி அவன் சொல்றதுதான் கேட்கணும். சில இடத்துல அப்படி இருக்கு சார். ஏன்னா அதாவது இவ வந்து சம்பாதிக்கிறனால தானே இவளுக்கு வந்து ஓவர் வாய் கூடுது, ஓவர் திமிரா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு மேல் சாவனிஸ்ட் அப்படியும் இருக்காங்க நிறைய இடத்துல. அதான் சொல்றா இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்துலயும் தான் அந்த அபிராமி புருஷன் மாதிரி அப்பாவி ஆட்களும் இருக்கு. நம்ம ஆண்களனா ஒரேடியா ஆண் வர்க்கத்தையே சொல்ல முடியாது. ஆண்கள்லயும் நல்ல ஆண்களும் இருக்கதான் செய்யுங்க. நான் அபிராமி விஷயத்த பாருங்க, அவன் சுந்தரத்து கூட போவா, புருஷனையே கொலை பண்ண மாத்திரை போட்டவா. அந்த மாதிரி பெண்கள் இருக்கும்போது இந்த மாதிரி பெண்களும் இருக்கதான் செய்யுது. ரித்தன்யா மாதிரி பெண்கள், இந்த பொண்ண மாதிரிலாம் நிக்கி மாதிரி பெண்கள்லாம் இருக்கதான் செய்யறாங்க. நான் அதான் சொல்றேன்ல, அவங்களோட வளர்ப்பு முறை, அவங்க குடும்ப பாரம்பரியம், அதுவும் இந்த காட்டா மாதிரி எல்லாம் வளர்த்திருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு கடுப்பாகுது. அந்த அளவுக்கு கொல்லணும்னு என்ன வெறி? இல்ல பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிருக்கலாம். அதுக்காக உயிரோட ஒரு பொண்ணை எரிக்கிற அளவுக்கு உயிரோட எரிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான விஷயம். அது அவன் ஒய்ஃப் தானே அது. ஏன்னா அடுத்த பொம்பளைய கூட அப்படி மனசு வராது. ஒரு சைக்கோவை தவிர வேற யாருக்கும் இந்த மாதிரி மனசு வராது சார். அவனை வந்து நல்லா செக் பண்ணணும், அவன் உண்மையிலேயே ஒரு சைக்கோ தான் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அது எப்படி உயிரோட துடிக்க கொள்ள முடியும் சொல்லுங்க? சரி ஒரு கோபத்துல அடிக்கிறோம் வைக்கிறோம், அதுல தவறி விழுந்து அந்த மாதிரி அடிபடுறவங்க அது வேற விஷயம். நீ வந்து அவங்க இறப்பாங்க, அவங்கள கொல்லணுங்கிற ஒரு மோட்டிவ்ல தானே நீ கொளுத்திருக்க குடும்பமா, அவ சாவணுங்கிற மோட்டிவ்ல தானே கொளுத்திருக்க. இப்போ அவங்க சண்டை போடுறாங்க, சண்டையில வந்து அடி உழுது வைக்குது, இல்ல ஒரு வாக்குவாதம் வந்து தள்ளி விடுறாங்க, அது வந்து நெக்லிஜென்ஸ் ஹோமிசைட்ல போயிரும். இது அந்த கல்பபிள் ஹோமிசைட்ல போயிரும். வந்து குடும்பமா சேர்ந்து எரிச்சு கொண்டிருக்காங்க அந்த பிள்ளைய. சோ இது வந்து ஒரு பயங்கர ஒரு கொடூரமான விஷயம். சட்டம் வந்து இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் நம்புறோம். மேடம் இப்போ இந்த வரதட்சணையை பொறுத்தளவுல இப்போ ரித்தன்யா வழக்கா இருக்கட்டும், இந்த நிக்கி கொலை வழக்கா இருக்கட்டும்,
இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுலயுமே வரதட்சணைங்கிறது ஒரு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இந்த வரதட்சணையை தடுக்கிறதுக்கு இல்ல இந்த வரதட்சணை எப்படிதான் வந்தது, இதை பத்தி ஏதாவது ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லுங்க மேடம். ஆக்சுவலா நம்ம டவுரி பாத்தீங்க அப்படின்னா பண்டைய காலத்துல என்ன எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு அம்மா அப்பா அவங்களோட பெண்ணுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசோ இல்ல கொஞ்சம் பணமோ இல்ல ஏதாவது அவங்களால முடிஞ்ச அரிசி பருப்பு தானிய வகைகள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறது சீரு டவுரி அந்த மாதிரி எல்லாம் வந்தது. அது மட்டும் இல்ல, அது எதனால கொடுத்தாங்க அப்படின்னா சப்போஸ் அந்த ஹஸ்பண்டுக்கு ஏதாவது உயிர் சேதம் ஏற்பட்டு இல்ல அந்த ஹஸ்பண்ட் வந்து இவங்களை கைவிட்டு இவங்களுக்கு நாளை பின்ன ஆக்சுவலா அப்போ முன்னாடி எல்லாம் ஆம்பளைங்க தான் வேலை பார்த்தாங்க அப்படிதானே. பெண்கள் வந்து வீட்டுல இருந்து சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கறது, பெண்களை நம்பி அந்த அளவு ஊதியம் வராது. சோ அதனால அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஒரு இது மாதிரி ஒரு சீர் மாதிரி ஒரு கொடை மாதிரி தான். அதை வந்து அவங்க வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் இழந்தாலோ இல்ல ஹஸ்பண்டால கைவிடப்பட்டாலோ அதை அவங்களோட பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு பிள்ளைங்க மருத்துவ செலவுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்றதா டவுரி. பேசிக் கான்செப்டே அதுதான். ஆனா இப்போ மாடர்ன் ட்ரெடிஷன்ல அது வந்து ஒரு ட்ரெடிஷனாவே வந்துடுச்சு. இந்த மாதிரி அது ஒரு கஷ்டமாவே வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்டாவே வைக்கிறாங்க இப்போ. இந்த மாதிரி உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறோமா அப்ப எங்க வீட்டுக்கு வந்து இதுதான் கௌரவம். அதாவது சில ஃபேமிலி ஸ்ட்ரைட்டா கேக்குது இது நீங்க பண்ணணும். ஏன்னா ஸ்ட்ரைட்டா கேட்டுட்டாங்கன்னு வைங்க, அங்க வந்து அந்த கல்யாணமே நடக்காது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க, இந்த மாதிரி டவுரி வந்து எங்களுக்கு 100 பவுன் வேணும்னா அப்பவுமே மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க, அதெல்லாம் தர முடியாது எந்திரிச்சு போங்கன்னு. அதனால இப்ப எப்படி கேக்குறாங்க, நீங்க நல்ல வசதியானவங்க, உங்களுக்கு பொண்ணு நல்ல பாசமா வளர்க்குறீங்க, பொண்ணு உங்களுக்கு தெரியாது உங்க பொண்ணுக்கு என்ன பண்ணுவீங்கன்ட்டு செழிப்பா பண்ணிருங்க, உங்களுக்கு தோன்றதை பண்ணிருங்க அப்படின்னு லைட்டா பிட்ட போட்டு கல்யாணம் பண்றது. கல்யாணம் பண்ணிட்டீங்க வந்து அவங்க செழிப்பா பண்ணுனது ஏதாவது செழிப்பா தான் பண்ணிருப்பாங்க அவங்க லெவலுக்கு. அதுல கொஞ்சம் குறைஞ்சா கூட என்ன அவங்க வீட்டுல அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, ஆணைய தரேனாங்க பூனைய தரேனாங்க எதுவும் தரலையா ஒண்ணும் அப்படின்னு மிரட்டுறது. நீங்க ஃபர்ஸ்டே அந்த டவுரிய ஒரு டிமாண்டா கேட்டிருந்தா கூட அந்த இடத்துல அந்த கல்யாணம் நடந்திருக்காது. கரெக்டா? இப்ப உள்ள பிள்ளைங்களா டேக் இட் ஈஸி, வேண்டானா வேண்டாம். இப்ப நிறைய பிள்ளைங்க டவுரி கொடுத்து நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு கல்யாணம் பண்ணாமலும் நிறைய பிள்ளைங்க இருக்கு. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. டவுரி அப்படி கொடுத்து நம்ம கட்டணுமா, ஒருத்தனை தேவைன்னா அவன் போட்டு கட்டுவான் அப்படின்னு அந்த கான்செப்ட்லயே நிறைய பேர் இருக்காங்க இன்னும் கல்யாணம் முடியாம. நான் என்ன சொல்ல வரேன், அது வந்து ப்ராப்பரா ஒரு கஸ்டமா ஃபாலோ பண்றாங்க, அவங்களால முடிஞ்ச அளவு குடுக்குறாங்க பேரண்ட்ஸ். அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களோட பொண்ணுக்கு அவங்க பண்றது. அவங்க அவ்வளவு தூரம் வளர்த்திருக்காங்க, 23 24 வயசு வரை வளர்த்திருக்காங்க, அந்த பிள்ளைய படிக்க வச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதுக்கு நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு அன்பளிப்பு அது. அத வந்து டிமாண்ட் பண்றதுல ஒரு அர்த்தமே கிடையாது. இப்போ வந்து அந்த டவுரிய வந்து நல்ல ஒரு எனர்ஜி, இப்போ ஒரு டேர்ம் சொல்றாங்க, நாகரீக பிச்சை அப்படின்னு ஒரு டேர்ம் அதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க டவுரி சிஸ்டத்துக்கு. சோ அதுதான் அவங்களா விரும்பி கொடுக்கறதுதான் டவுரி. இவங்களா டிமாண்ட் பண்றது டவுரியே கிடையாது. கண்டிப்பா உள்ள போக வேண்டிய நிலைமை தான் வரும். ஓகே மேடம், இதை பற்றி இன்னும் தெளிவாக அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். உங்கள் தெளிவான கருத்துக்கு நன்றி மேடம். நன்றி சார்.